சோசியல் மீடியா ஃபுல்லாவே விஜய் தேவர்கொண்டா மற்றும் ராஷ்மிகா இவங்களோட திருமணத்தை பத்தின தகவல்கள் தான் ஏராளமா கொட்டி கிடக்கு. அண்ட் தொடர்ந்து டே டு டே லைஃப்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது வரைக்கும் சோசியல் மீடியால வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல அவங்களோட அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தெலுங்கு திரைப்பட நடிகர் மற்றும் நடிகையான ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா இவங்க இரண்டு பேத்துக்குமே நேற்று ரொம்பவே சூப்பரா அவங்களோட ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட முன்னிலையில திருமணம் நடந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு திருமணம் மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்கப்பட்டிருந்துச்சு. அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே, அதாவது இன்னைக்கு விஜய் தேவர்கொண்டா மற்றும் ராஷ்மிகா இவங்க இரண்டு பேருமே ஹனிமூன் செல்ல போகிறாங்களாமா. ஹனிமூன் அப்படின்னா பெரிய லாங் ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு 3 டேஸ் மட்டும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், யாரோடையும் கான்டாக்ட்லேயும் இல்லாமல் அவங்க ப்ரைவசியை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளுக்காக மட்டுமே அவங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 மந்த்ஸாக நிறைய விஷயங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு சின்ன ட்ரிப்பை வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஹனிமூனுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஹனிமூன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு ஹனிமூனுமே சும்மா நார்மலாலாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை. ஒரு மிகப்பெரிய சொகுசு கப்பலில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நடுக்கடலில் இருக்க போகிற இடத்துல தான் அந்த ஒரு கப்பல் வந்து இருக்க போகுதாமா. ஸோ நடுக்கடலில் சொகுசு கப்பலில் தான் இவங்களோட இந்த ஒரு குட்டி ட்ரிப், குட்டி ஹனிமூன் வந்து இருக்க போகுது. இந்த ஒரு ட்ரிப் அப்படிங்கிறது 2 அல்லது 3 நாட்கள் மட்டும் இருக்க போகுது. மறுபடியும் அவங்க ஹைதராபாத் வந்துருவாங்க. அண்ட் மார்ச் 4ஆம் தேதி இவங்களுக்கு ரிசப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரிசப்ஷனை மிகப்பெரிய அளவில் கோலாகலமாக கொண்டாடலாங்கிற ஐடியாவில் தான் இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு ரிசப்ஷனில் ஏகப்பட்ட டாப் ஸ்டார்ஸ், டாப் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ அந்த ரிசப்ஷனுக்கான ஏற்பாடுகளில் இவங்க பயங்கரமான இருக்காங்க. ஸோ இந்த ஒரு 2 அல்லது 3 நாள் ட்ரிப்பை முடிச்சதுக்கப்புறம் முழுக்க முழுக்க மறுபடியும் ரிசப்ஷனில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்களாமா. அண்ட் டாக் ஆஃப் த தமிழ்நாடு மட்டும் இல்லை, டாக் ஆஃப் த இந்தியாவா இந்த கப்பல் தான் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான சமந்தா ருத் பிரபு அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட முதல் திருமண முறிவு குறித்து ஃபர்ஸ்ட் டைமாக வாய் திறந்திருக்காங்க. குறிப்பாக அந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, முதல் முறையாக என் லைஃப்பில் ஒரு மோசமான விஷயம் அப்படின்னா அது முதல் கல்யாண முடிவு தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் முழுசும் மனசுடைஞ்சு போயிட்டேன். யாரை நம்புறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் காதல், கல்யாணம், குழந்தை இந்த மாதிரி எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. நம்மளை நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஒரு 1 இயர் 2 இயருக்கு நான் அதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் ஏன் இப்படி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணும்? இந்த உலகம் மிகப்பெரியது. இந்த உலகத்தோட, இந்த இயற்கையோட நாமும் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி நான் என்னோட மனசை அலைப்பாய விட்டேன். அண்ட் அந்த டைமில் தான் எனக்கு ஏற்ற ஒரு இயல்பான பர்சனாக இவர் வந்திருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் மேலே ஒரு நல்ல மதிப்பு வந்துச்சு, மரியாதை வந்துச்சு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தோம். அதிலிருந்து நான் இப்படி தான் வெளியே வந்தேன் அப்படின்னு முதல் முறையாக அவங்களோட திருமண முறிவு குறித்து பேசியிருந்தாங்க. இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு.